இப்போ நம்ம ஃபண்டேரா பார்க்கில் தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சிக்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஹென் வந்து இருக்கான்னு எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இது வந்து பிரம்மா சிக்கனா, ஒரு பெரிய சைஸில் இருந்தது இந்த பிரம்மா சிக்கன். பார்க்கவே வாவாக இருந்தது. அடுத்த கேஜ்லேயும் இன்னொரு சிக்கன் தான் வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து சால்மன் சிக்கன்னு சொல்லிட்டு பெரிய சைஸாக இருந்தது. அதோட லெக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே ஸ்வான் மாதிரி பட்டையாக இருந்தது. அங்கே பாருங்கள், அது நடந்து வரதை பார்த்தாலே வாவாக ஃபீல் ஆச்சு. சிக்கன் இப்படி இருக்கா அப்படின்னு தோணுச்சு. எல்லா வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அந்த கடக்கநாட் கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த சிக்கன் வச்சுருந்தாங்க. ரேபிட்ஸு சான்சையில் சூப்பர் க்யூட்டாக இருந்தது இந்த ரேபிட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அவங்க ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு தேவையானா கண்டிப்பாக வந்து அது அப்படியே ரொம்ப க்யூட்டாக அதோட வாட்டரை குடிச்சிட்டு அப்புறம் போய் திருப்பி ஃபுட் எடுத்துக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் ரேபிட்ஸ் வந்து கேஜ்குள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து அடுத்து ஒரு ஒயிட் ரேபிட்டு. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது கொஞ்சம் பேபி போல் இருக்குது. இது வந்து ஒரு கொஞ்சோண்டு சாப்பிடும், திருப்பி வந்து தண்ணி குடிக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. இங்கே கீழே பாருங்களேன், அந்த மாதிரி அது வந்து அப்படியே நடந்து பேர்டெல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த சிக்ஸ்லாம் பெருசாக கேஜ் பண்ணவே இல்லை அவங்க. இங்கே பாருங்க பயங்கர க்யூட்டாக இருக்குது. செம்ம க்யூட்டாக இருந்தது ரேபிட்ஸ் எல்லாம். யஷ்வினுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எங்கேருந்து எனர்ஜி அவனுக்கு வந்துச்சுன்னே தெரியல. இங்கே பேபி ரேபிட்ஸ் தூங்கிட்டு இருந்தது. நம்ம டச் கூட பண்ணலாமா, இவங்க அதை டேம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அது நம்ம டச் பண்ணோன்னே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அழகாக பார்த்துட்டு இருக்கு நம்மளை. இப்போ பாருங்க, இந்த ஒயிட்டு பார்த்தா அப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இந்த ரேபிட்ஸ் எல்லாம் நம்மளே ஃபீட் பண்ணலாம். பயங்கரமாக கேஜ் எல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. அது பாட்டு கேஷுவலாக நம்மளை மாதிரி போயிட்டே இருந்தது. கேபேஜ் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. யஷ்வின் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதை பயங்கர பேம்பர் பண்ணிவிட்டு பயங்கர சாஃப்டாக இருக்கு மம்மி சூப்பர்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ எல்லா கிட்ஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா ரேபிட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. எழுந்தெல்லாம் ஓடவே இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உட்காந்துட்டு இருந்தது. இங்கே வந்து நிறைய ரேபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன இதுக்குள்ளே பேபி ரேபிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த இடத்துல நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யாரும் அதை தூக்காதீங்க. அவங்க தூக்காதீங்கன்னு சொல்லியும் எல்லாரும் நான் தூக்குறேன்னு தூக்குறாங்க. பாவம் அந்த ரேபிட்டு. அதனால் தயவுசெய்து யாரும் தூக்காதீங்க. தூக்குற ரேபிட்ஸில் வச்சுருக்காங்க பெருசெல்லாம். பட் பேபி ரேபிட்ஸை தூக்கணும்னு யாரும் சொல்லாதீங்க. தூக்குறேன்னு அவர்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணி எல்லாம் தூக்காதீங்க. பார்க்கவே அது ரொம்ப பாவமாக இருக்குது. அதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு கொடுக்கறத கொடுக்கலாம், தொடலாம். பட் தூக்க மட்டும் சொல்லி கேட்டு அதை தூக்கி கசக்கி ஃபோட்டோ எடுத்து அது மட்டும் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. இங்கே வாத்தெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபீட் பண்ணுறாங்க, அந்த சீட்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து சாப்பிடுது. உடனே ஒரு செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு போய் வாயை கழுவிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுமா. இங்கே பாருங்க, நான் இப்போ ஃபீட் பண்ண போகிறேன். அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. செம்மையா. இவர் என்ன இவங்க பெருசா பயங்கரமா சூப்பர் கியூட்டா இருக்கு. நம்ம எப்படியும் எப்போ கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம போற இடத்துக்கெல்லாம் வருது. பாருங்க, இந்த சைடு கோழி குஞ்சு, இதையும் ஃபீட் பண்ணலாம். அழகா நம்ம கொண்டு போனோடனே அது வந்து நம்ம கையில இருந்து எடுத்துக்குது. எல்லாம் ஸ்விம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்விம் பண்ணதுக்காக ஒரு சின்ன பிளேஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ள விடுறாங்க. அவங்க ஸ்விம் பண்ணிட்டு வெளில வராங்க. யஷ்வின், யூ ஃபீட் தேம் நோ? கிட்ட கொண்டு போ. யஷ்வின் ஃபீட் பண்ணும், லைக் பண்ணும். So cute. வரவங்க எல்லாம் கொடுக்குறதையும் அது எல்லார்கிட்ட இருந்தும் ரொம்ப இஷ்டமாக வாங்கிக்குது. ரொம்ப லவ்விங்காக இருக்குது இந்த பேர்ட்ஸ் எல்லாம். இங்கே வந்து கோட் எல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பேபி கோட் இருக்குது, ஒரு பெரிய கோட் இருக்குது. எல்லோரும் ஃபீட் பண்ணலாம்.
யஸ்வின் வந்து அந்த கோட்டை சாப்பிட வச்சுட்டு இருக்காரு. இப்போ யஸ்வினுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்கிறத ப்ளே பண்ணதை விட இந்த அனிமல்ஸ் கூட பெட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கோட் வந்து பேபி கோட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதை தூக்கலான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு தூக்கி கொடுத்தாங்க. அப்படியே ரொம்ப வார்ம்த்தாக அது நம்ம மேலே அப்படியே ஹக் பண்ணிட்டு அதுவே படுத்துக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது வச்சுக்கிறதுக்கு. யஸ்வினும் தூக்க ட்ரை பண்ணான். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிச் இருந்தது. 2 ஆஸ்ட்ரிச் இருந்தது. பயங்கர ஆக்டிவாக இருந்தது இந்த ஆஸ்ட்ரிச் எல்லாம். நம்ம வந்து கீரை தான் அவங்க சாப்பிட்றாங்க ஆஸ்ட்ரிச்சு. ஸோ அந்த க்ரீன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து நெக்கை வெளியில் எடுத்து அந்த கேஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டாங்க. ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு சிலரோடலாம் வந்து தலை மேலே வந்து அந்த லீஃபை வச்சு அதை அப்படியே எடுத்துக்கலாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ரொம்ப பிக்காக இருந்தது. ரொம்ப துருன்னு இருந்தது. அந்த சைடு ஒன்று இருக்காங்க பாருங்களேன். 2 பேரும் அப்படியே வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே தான் வந்து பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறது என்ட்ரன்ஸு. இங்கே எல்லா பேர்ட்ஸும் இருக்குது. இது வந்து இந்த கேட் வழியாக நமக்கு வந்து இந்த மாதிரி சீட்ஸ் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்தா பயங்கரமாக நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அவங்களோட ஸ்பேஸை வந்து எதுவுமே ஆக்கியபை பண்ணாத மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு உள்ளே வந்து அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். இப்படி நம்ம நீட்டினோன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. We have to go in. இங்கே பாருங்க எல்லாருமே வந்து அப்படியே க்ரௌடடாக இருக்காங்க. எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்டே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸாக இருக்குது இந்த ஸ்பேஸு. இங்கே பாருங்க இது பாத்துலலாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏதோ நம்ம வந்து வேற ஏதோ ஒரு ஸ்பேஸில் ஏதோ ஒரு நியூ பிளேஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்னு தெரில. கண்டிப்பாக இதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வந்து பாருங்கள். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. நம்ம பேர்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். பட் எதுக்குமே நம்ம ஃபீட் பண்ணி பார்த்ததில்ல. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஃபீலிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து சன்கண்ணூர் போல். எஷு இப்படி காமி. தொடலாமா ஆச்சுனப்பா? தொட்ட வந்து என்ன குத்தி போகுது. என்னம்மா பண்ணுச்சு? அண்ணாக்கு மட்டும் தான் சொல்லுவியா? ஆண்டி சொல்ல மாட்டியா? இவர் அஸ்வின் எஸ்கே என்னம்மா சூப்பராக வந்து ஏறிக்கிச்சு அவர் மேலே. நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு கையை கீழே இருக்குங்க. யஸ்வின்க்கு வந்து சின்ன பேர்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும்னு ஆசை. அதனால இந்த டஸ்கி வந்து அவனுக்கு வந்து உட்காந்து தொட்டாலே அதுக்கு பிடிக்காது, பறந்து போயிடுச்சு. மக்காவை வந்து இப்போ அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கு. செம சூப்பராக சாப்பிடுது அது. இவர் வந்துட்டாரு டஸ்கி, அவர் பேரு. இவர் தான் வந்து இதெல்லாம் பாத்துக்கிறாரு. டஸ்கின்னு இவர் கூப்பிட்டா அது பறந்து வந்து இவர்கிட்ட உட்காந்துக்குது. இப்போ அது இன்ட்ரெஸ்டா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஃபுட்டு முடிஞ்ச உடனே இவர் எங்க இருக்காரோ அவரை தேடி போய் அது உட்காந்துக்குது. நம்ம எலிஃபென்ட் கூட பைசா கொடுத்து ட்ரங்க்ல எல்லாம் வாங்கியிருக்கோம் பிளெஸிங்ஸ். ஆனா பேர்டை தூக்கும் போது ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்கு. எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பேர்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு யஸ்வின் வந்து கையில் வாங்கிட்டாரு. இது கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் வந்து அது அப்படியே ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் கையை லிஃப்ட் பண்ணாததுனால அவனுக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு. வாங்கிடுங்கன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டை பிடிச்சிருந்தேன். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இந்த பேர்டு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் வாங்கினோடனே அது அப்படியே என்ன பார்த்துச்சு. பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா பேர்ட்ஸும் அப்சர்வ் பண்ணுது. யார் ரொம்ப லவ்விங்காக இருக்கா, யார் பயப்படுறா, எல்லாமே அதுக்கு நல்லா தெரியுது. இந்த க்ரீன் பேர்டோட பேர் வந்து ராணியா. ஸோ இது வந்து அதோட க்ரீன் ஃபுல் க்ரீனில் அதோட பீக் வந்து
பிங்காக ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாமே. அது அழகாக எடுத்து ஃபுட்டு சாப்பிடுது. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. மக்காவோ நெக்ஸ்ட்டு சான்சையில் சூப்பராக இருந்தது மக்காவோ. இவர் பேர் வந்து ராணா. பயங்கரமாக அங்கே டாக் ஆஃப் த பிளேஸ்ன்னு இவரை சொல்லலாம். இவர் வந்து பேசவும் ட்ரை பண்ணார். ரொம்ப நாட்டி இவர். எல்லாரோட கிளிப்பு எல்லாமே தலையிலேருந்து எடுத்துகிட்டு பறந்துடும். சரின்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணலான்னு வச்சுருந்தாரு. பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனு பென்னு எல்லாத்தையும் எடுத்துடும். செம்ம நாட்டியாக இருந்தது வந்து ராணா தான். ராணாவை யாருமே வாங்கிக்கவே மாட்டாங்க. கையில் வாங்கினாலும் அப்படியே தலையில் ஏறிடுவார், இல்லைன்னா ஏதாவது பண்ணுவார். ஃபுட்டை தவிர எல்லாமே பண்ணுவார். ரொம்ப நாட்டியாக இருந்தார். நெக்ஸ்ட்டு இவர் பேர் வந்து ஸ்னோ. இவர் ரொம்ப குழந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தார். பேசக்கூட இவர் ட்ரை பண்ணுவாராம். இவர் வந்து எல்லாரோட ஃபேஸையும் மெதுவாக திருப்பி பார்ப்பார். நம்ம கையில் வச்சுருந்தா கூட யார்கிட்ட இருக்கோம் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவோம். இது பேர் வந்து ஸ்னோ. ஸ்னோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டான பேர்டாகவும் இருந்தது ஸ்னோ. எல்லாரும் வாங்கி வாங்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக எடுத்து அப்படியே கையில் ஹோல்டு பண்ணி நம்மளாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுது.